ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். எப்படி உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து நம்ம இன்வென்டரி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்து அது நிறைய நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இப்போ பேச போகுது இந்த வீடியோ. அதில் எப்படி இன்வென்டரி கொஞ்சம் ஜென்ரலி அவுட்லைன் மட்டும் ஜஸ்ட்டு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம மற்ற காரியங்கள் எல்லாம் பார்ப்போம். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு இன்வென்ட்ரி. பிகாஸ் நிறைய கேபிட்டல் வந்து 80% ஆஃப் த கேபிட்டல் வந்து பணம் வந்து அதில் தான் முடங்கியிருக்கு. அதனால தான் இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டு. இப்போ வந்து கரண்ட் அசஸ் தான் நம்ம வந்து ஃபைனான்ஸ் பண்ணுறோம். கரண்ட் அசஸ்ஸு அதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல்னாக்கா நடைமுறை மூலதனம்னாக்கா நமக்கு எது இருக்கும், பணம் எதில் இருக்கும், கொஞ்சம் கேஷ் வச்சுருப்போம், கொஞ்சம் ஸ்டாக் அதிகம், கொஞ்சம் புக் டேட்ஸ், மீதெல்லாம் சில்லறை, இதெல்லாம் ஸ்மால் இதில் இருக்கும். மெயினாக நமக்கு எதில் இருக்குனாக்கா ஸ்டாக்ஸில். ஸோ நம்ம மொத்தம் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் சொல்கிறோம் இல்லையா, அன்னாட தேவைகளுக்கு இருக்கக்கூடிய காரியங்கள், அதுக்கு ஸ்டாக் வாங்குறது, இதெல்லாம் காரியங்கள் அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காரியம் வந்து ஸ்டாக்கில் தான். ஸோ 100 ரூபான்னு வச்சிங்களேன், 100 ரூபான்னா 80% அது ஸ்டாக்கில் தான் போயிடுது. மீதி 20 தான் வந்து வேஜஸ்ஸு, அப்புறம் வந்து புக் டேட்ஸு, இதெல்லாம் 70 to 80% ஸ்டாக்கில் இருக்குது. அப்போ ஸ்டாக் நம்ம வந்து ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டு, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நான் இந்த இந்த டாப்பிக்கை எடுத்திருக்கேன். இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் வந்து என்னென்ன எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பார்க்க தான் நம்ம இந்த இன்ட்ரடக்டரி பார்த்தேன். எல்லாம் உன்னிப்பாக கவனிங்க. தொடர்ந்து நீங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா வரும். நான் மெயினாக வந்து இது ஆரம்பித்தது காரணமே வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புளுக்காக தான் மெயினாக ஆரம்பித்தேன். எனக்கு அவங்களுக்கு வந்து நிறைய நாலேஜ் இல்லை. நான் ட்ரைனிங் எடுக்கும்போது நிறைய பேரை பார்த்துருக்கேன். நல்லா ஆசையாக இருக்காங்க, நல்லா செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து நாலேஜ் இல்லை. அப்போ நாலேஜ் இல்லாத தொட்டு நிறைய தடவை அவங்க கையை சுட்டுக்கிறாங்க, பணம் நெருக்கடி வந்துடுது, பிஸ்னஸில் லாஸ் வந்துடுது, பிஸ்னஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ரீசன்னால் நம்ம வந்து இந்த செஷனை எடுத்துகிட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டு டாபிக்ஸ் மட்டும் சொல்லலாம். இப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த காமர்ஸ் எஜுகேஷனோ எம்பிஏஓ இதெல்லாம் படிக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவங்களுக்குலாம் நிறைய ஆசை இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து செய்யணும்னு சொல்லிட்டு, ஆனால் நாலேஜ் இல்லாத தொட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது. நான் பார்த்துருக்கேன், ட்ரைனிங்லேயே பார்த்துருக்கேன். அதனால் இது ஒரு இன்ட்ரடக்டரி பார்ட், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இன்வென்ட்ரி வந்துன்னா என்ன, ஸ்டாக்கு. இப்போ ஸ்டாக்கில் ஏற்கனவே சொன்னேன், 70-80% ஆஃப் த மொத்தம் அந்த நடைமுறை மூலதனம் அதில் வந்து ஒரு 70% ஸ்டாக்கில் தான் மாட்டிருக்கு. மீதி இல்லாத வந்தால் மீதியில் வந்து புக் டெஸ்ட் கொஞ்சம் மாட்டிருக்கு. அப்புறம் மீதியெல்லாம் நம்ம கேஷ் கொஞ்சம் வச்சுருக்கோம், வேஜஸ் கொடுக்கணும், பவர் கொடுக்கணும், அது பிஇபி கட்டணும், அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஸ்மால் திங்ஸ். இப்போது மேஜர் 70% ஆஃப் த அமௌண்ட் வந்து நம்ம இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்வெஸ்ட் பண்ணாலே நமக்கு அது ரிட்டர்ன் கொடுக்கணும். நமக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். இப்போ பேங்க்கில் பணம் இருக்குது, பேங்க்கில் பணம் போடுறீங்க, பேங்க்கில் பணம் போட்டால் அது நமக்கு என்ன வருது, வட்டி வருது. பொதுவாக ஸ்டாக்ஸ் வந்து நம்ம விற்கிறதுக்காக விற்று லாபம் சம்பாதிக்காத, அது வந்து பெரிய மோட்டிவ், டிரான்சாக்ஷன் மோட்டிவ்னு பேர். அது வந்து ஆனால் இதில் உள்ளுக்குள்ளே அடங்கியிருக்க சில காரியங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு அந்த ஸ்டாக்குக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது அது உங்கள் ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். பொதுவாகவே ப்ரைஸில் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம், அது 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 ஜென்ரல் ரூல் அது. ஆனால் ஸ்டாக்கில் வந்து சில காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட் வந்து உங்கள் ப்ராஃபிட்டை கீழே இறக்கும், இல்லாட்டி உங்கள் ப்ராஃபிட்டை குறைக்கும். ஸோ நம்ம எப்படி கையாளுறோம், எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது முக்கியமானது ஸ்டாக்ஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸை வந்து அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். ஒரு எதில் நீங்கள் பணம் போடுறீங்களோ அதில் வந்து ரிட்டர்ன் வரணும். பொதுவாக ரிட்டர்ன் ப்ராஃபிட்டில் வந்து அது சொல்லலை. இந்த ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அது வந்து ப்ராஃபிட்டபிள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உதவணும். ஏன்னாங்க அதில் சில காஸ்ட் இருக்குது. அந்த காஸ்ட்டை நீங்கள் கவனிக்காத போயிட்டீங்கன்னாக்கா அது உங்கள் ப்ராஃபிட்டை கீழே இறக்கிடும். ஸோ முக்கியமானது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். அது வந்து இட் வில் இம்ப்ரூவ் யுவர் ப்ராஃபிட்டபிலிட்டி பை மேனேஜிங் த ஸ்டாக். கரெக்டாக ஸ்டாக்கை மேனேஜ் பண்ணும்போது அதுக்குண்டான சில செலவு இருக்குது. அந்த செலவில் நீங்கள் குறைக்கும் போது ப்ராஃபிட்டபிலிட்டி ஏறும். ப்ராஃபிட் வந்து கூட வரும். இல்லாட்டி தேவையில்லாத ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி தேவையில்லாத காஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேங்க, உங்கள் வரக்கூடிய லாபமும் குறைஞ்சிடும். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, 70% ஆஃப் தி அமௌண்ட் வந்து 100 ரூபா உங்களுக்கு கரண்ட் அசஸில் வந்து தேவைப்படுது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, அதில் 70% இதில் இருக்குது, ஸ்டாக்கில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை உன்னிப்பாக கவனிக்கணும், அதை முன்பாக மேனேஜ் பண்ணணும்.
இப்போ இது பின்னாடி வரக்கூடிய செஷன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படி தான் கேள்வி. அது அந்த லெசன்ஸ் கொடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அது ரொம்ப உங்களுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கும். அது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நன்மை பாய்க்கக்கூடிய காரியமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டாக் இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் ஏற்கனவே சொன்னேன். மஸ்ட் ஹெல்ப் இன் இம்ப்ரூவிங் யுவர் ப்ராஃபிட்டபிலிட்டி. உங்கள் ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விதம், மெயினாக 3 இதுதான். ஒன்று கச்சா பொருள், ஸ்டாக் இன் ப்ராசஸ்ஸு, ஃபினிஷ்டு குட்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் அது எக்ஸ்ட்ரா. இதுதான் 3 மெயின். ரா மெட்டீரியல், ஸ்டாக் இன் ப்ராசஸ், ஃபினிஷ் குட்ஸ். ரா மெட்டீரியல் எப்படி? இப்போ ஒரு ஜூட் பேக் செய்கிறீங்க. ஜூட் பேக் செய்யும் போது சணல் வாங்குறீங்க, ரா மெட்டீரியல். ஓகே, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, கட் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ணி அதுக்கு டை பண்ணி அதுக்கு பேரை போட்டு எல்லாம் பண்ணும்போது ப்ராசஸில் இருக்குது. உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு. இப்போ ஸ்டாக்கு இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு வெளியே வர்றது ஃபினிஷ்டு குட்ஸ். ஸோ மூணு ஸ்டேஜ். ரா மெட்டீரியல் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்குறீங்க. இப்போ ஒரு காட்டன் பில் எடுத்திங்களேன், டெக்ஸ்டைல் பில் எடுத்திங்களேன், காட்டன் வாங்கலாம். பெரிய காட்டன் பில்லாக வாங்குவோம். நாங்கள் லோன் கொடுத்துருக்கோம். அப்போ என்ன பண்ண, முதல்ல சீடை வந்து எடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து காட்டன் வாங்குறது ரா மெட்டீரியல். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்க, ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் போகும்போது முதல்ல சீடு எடுக்கும். சீடு எடுத்த உடனே அந்த பஞ்சை வந்து ஸ்பிண்டிலில் போகும். அது போகும்போது அப்படியே மஸ்ட்டாக ரஃப்பாக நூல் வரும். இன்னும் நைஸாக வரணுனாக்கா பாலிஸ்டரு மற்ற வந்து இந்த காட்டன் ஷர்ட்லாம் தைக்கணுன்னாக்கா இன்னும் அந்த நைஸ் மேலே அது இன்னும் அதிகமாக ஸ்பிண்டில்ஸில் போயிட்டே இருக்கும். அப்போ அந்த த்ரெட்டு வந்து நூல் வந்து ரொம்ப நைஸாக வரும். அவ்வளோ இப்படி பண்ணால் கூட அது வந்து நீங்கள் இது பண்ண முடியாது, அறுக்க முடியாது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டாக் இன் ப்ராசஸில். மூணாவது, உற்பத்தி பண்ண பிற்பாடு நல்ல ரெடிமேட் நல்ல நூலாக வந்துடும். நூல் அப்படியே ரோல் பண்ணி வைப்பாங்க. அந்த நூலே விற்கலாம், இல்லாட்டி நூலில் நீங்கள் ஷர்ட்டும் தைக்கலாம். அது ரெண்டாவது. ஸோ அது வந்து ஃபினிஷ் குட்ஸ். அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ், ஸ்பேர்ஸு வச்சுருப்பீங்க. திடீர்னு ஒரு ஆயில் தேவைப்படுது, திடீர்னு மிஷின் நின்று போச்சு, திடீர்னு ஒரு நட்டு போல்ட்டு மாற்றணும், இதெல்லாம் வந்து ஸ்பேர் வச்சுருப்போம். ஸோ இது முக்கியமாக மெயின் இது 3 தான். இப்போ வந்து ஃபினிஷ், சில பேர் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபினிஷ் குட்ஸு. சிமெண்ட் டீலர் அவன் அவனும் பேக்கை வாங்குறான், பேக் வித்துடுறான். ஸோ அதில் ஒன்றும் ஃபினிஷ் குட்ஸ். அவன் ஒன்றும் ப்ராசஸ் இந்த ஸ்டேஜ் வராது, இந்த ஸ்டேஜ் வராது. ஸோ இந்த 3 தான் முக்கியமான ஸ்டேஜ். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம பணம் வந்து பிளாக் ஆகிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜில் பணம் நம்ம பிளாக் ஆகிருக்கு. ஸோ அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா லீட் டைம் முக்கியமானது. ஒவ்வொரு பிஸ்னஸ் பீப்புளுக்கும் லீட் டைம்னா என்னன்னு தெரியணும். லீட் டைம்னா என்ன, என்னுடைய லீட் டைம் என்ன, எவ்வளோ நாள் ஆகுது. லீட் டைம் என்னன்னாக்கா நீங்கள் ஸ்டாக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணி அது வந்து உங்கள் கூட வந்து உங்கள் குடோனுக்கு வந்து சேர்ற வரைக்கும் இடைப்பட்ட காலம் வந்து லீட் டைம். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்டர்னல் ப்ராசஸ் டைம், உங்கள் ப்ராசஸிங் டைம், உங்கள் ஆஃபீஸில் உங்கள் இதில் வந்து இதெல்லாம் போடுறீங்க, எவ்வளோ வேணும், எவ்வளோ குவான்டிட்டி வேணும், எந்தெந்த டைப்பு வேணும், எந்தெந்த ஸ்பெசிஃபிகேஷன். இப்போ ஜூட்டு வச்சிங்களேன், ஜூட்டு வேணும் உங்களுக்கு, ஜூட் பேக் செய்ய போகிறீங்க. ஸோ ஜூட்டு வந்து ஒன்று காதி போர்டில் வாங்கலாம், இல்லாட்டி நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் வாங்கலாம். வெஸ்ட் பெங்காலே பொதுவாகவே அங்கே தான் அதிகமாக அந்த பொருள் கிடைக்கும், ஜூட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ணி அது ஒரு டைம் ஆகுது, 2 நாள் 3 நாள். அப்போ சில பெரிய கன்சர்ன் வச்சிங்களேன், பெரிய கன்சர்ன்லாம் தனியாக ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். அது வந்து அவங்க கம்ப்ளீட்டாக இன்னொன்று போட்டு அதுக்கு ஒரு ஆஃபீஸரு அதெல்லாம் பண்ணிங்கன்னு போட்டு வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ உங்கள் ஆளுங்க உங்கள் அக்கௌண்ட் எடுக்கிற போனீங்கன்னா இன்டர்னல் ப்ராசஸ் எவ்வளோ போனோம், நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எத்தனை ஸ்டாக் வேணும் அப்ரூவல் வாங்கி எல்லாம் ரெடி பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு டைம் ஆகும், அது ப்ராசஸ் டைம். அதுக்கடுத்து நீங்கள் ஆர்டர் நீங்கள் அவர்கிட்ட ப்ளேஸ் பண்ணிங்கன்னா சப்ளை அவன் ஒரு டைம் எடுத்துக்குவான். அவனுக்கு வந்து பஸ்ஸே ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. எடுத்த உடனே அவன் வந்து வந்தவொடனே ஆர்டர் வந்தோடனே ஃபோன் பண்ணிச்சோடனே ஈவன் அனுப்பிச்சோடனே உடனே அடுத்த வராது. எனக்கு அவனுக்கு ஆல்ரெடி பெண்டிங் ஆர்டர் இருக்கும். அவனுக்கு அந்த பெண்டிங் ஆர்டர் கம்ப்ளீட்டாக ஒன்றுனா ஆர்டர் வரும்போது அவனுக்கு ஒரு டைம் எடுத்துக்குவான், சப்ளையர் ஒரு டைம் எடுத்துக்குவான். சப்ளை இல்லை சார். அதுக்கு அடுத்தது சப்ளை டெலிவரி லாரியில் போடுவான், இல்லாட்டி ட்ரெயினில் வேகன் இதில் போட்டோன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் ட்ரெயினில் வந்து உங்களோட வந்து சேர்ற வரைக்கும் அது உண்டான டைம். அந்த டைம் தான் லீட் டைம் முக்கியமானது. இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இதை வந்து நீங்கள் சுருக்கலாம், ஆனால் இது ரெண்டும் நீங்கள் உங்களால் சுருக்க முடியாது, டைமை குறைக்க முடியாது. இந்த டைம் வந்து முக்கியம், லீட் டைம் ரொம்ப முக்கியமானது. ஸோ எந்த சப்ளையர் 4 சப்ளையர் இருக்குன்னு வச்சிங்களேன், 4 சப்ளையில் எந்த சப்ளையர் குறைந்த டைம் எடுக்கிறானோ அவனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதே சமயம் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, குவாலிட்டியை வந்து இன்டாக்டாக இருக்கணும். எந்த 3 சப்ளையர் இருக்கு வச்சிங்களேன், 3 சப்ளையர் எந்த சப்ளையர் குவாலிட்டியோட சீக்கிரமாக தரானோ அந்த சப்ளையரை நீங்கள் சூஸ் பண்ணணும்.
நீங்கள் வந்து அடிக்கடி கொஞ்சம் டிலே பண்ணுறான், கொஞ்சம் நீங்கள் அப்படின்றா அந்த மாதிரி சப்ளையில் நீங்கள் உடனே திங்க் பண்ண மாற்றலாமா வேணாம், ஏன்னாக்கா ரொம்ப கஷ்டம் அது. இந்த லீட் டைம் எதுனாக்கா, லீட் டைம் பொறுத்து தான் உங்களுக்கு நான் பின்னாடி சொல்லுவேன் நான். லீட் டைம் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா, என் ஒர்க்கிங் கேபிட்டல் இது வீடியோ பார்த்தீங்கன்னா லீட் டைம் வந்து சொல்லியிருப்பேன். அந்த லீட் டைம் வந்து சர்க்கிள், அந்த ஆப்ரேட்டிங் சைக்கிள், இந்த ஆப்ரேட்டிங் சைக்கிளில் லீட் டைம் வந்து முக்கியமானது. இந்த லீட் டைம் ரொம்ப அதிகமானாக்கா ஆப்ரேட்டிங் சைக்கிள் அதிகமாகிடும். ஆப்ரேட்டிங் சைக்கிள் அதிகமாச்சுனாக்கா உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் அதிகமாகும். ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்வயர்மெண்ட் அதிகமாச்சுன்னா தேவைகள் அதிகம், இன்ட்ரெஸ்ட் அதிகம், அப்புறம் அன்னெசரி ப்ராஃபிட்டை பாதிக்கும். அதனால் வந்து லீட் டைம் அதிகமாக்கக்கூடாது. லீட் டைம் ஓகே. ஸோ லீட் டைம் வந்து முக்கியமானது. லீட் டைம் உங்கள் லீட் டைம் நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். எவ்வளோ நாள் ஆகுது, நீங்கள் ப்ளேஸ் பண்ணால் 10 நாளில் வருமா, 2 நாளில் வருமா, 20 நாளில் வருமா, 60 நாளில் வருமா. ஸோ தூரத்துக்கு வெஸ்ட் பெங்கால் ஆர்டர் பண்ணிங்க சணல் வரத்துக்கு 10-15 நாள் ஆச்சுனாக்கா அந்த 15 நாள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த 15 நாள் வரைக்கும் மிஷினை நிறுத்த முடியுமா, ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண முடியுமா, சேல்ஸை ஸ்டாப் பண்ண முடியுமா, ஆர்டர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாத இருக்க முடியுமா. அது வந்து கண்டினியூஸ். ஏன்னாக்கா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க. இந்த டார்கெட்டில் இப்போ 10 லட்சம் சேல்ஸ் பண்ணோம், 2 லட்சம் டன் பேக் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுருப்பீங்க. அந்த கணக்கு வந்தால் தான் அந்த ப்ராஃபிட் வரும் அந்த வருஷத்துக்கு. இந்த ப்ராஃபிட் வந்தால் தான் பிஸ்னஸ் செழிக்கும். நீங்கள் வந்து அந்த இதில் வந்து லீட் டைம்லேயே வந்து அந்த போட்ட டார்கெட் எடுக்க முடியலன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் குறையும், கட்சியில் பிஸ்னஸ் ஃப்ளாப் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், என் கஸ்டமர் நாளைக்கு வந்து கஸ்டமர் டிலே பண்ணி கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, கஸ்டமர் நாளைக்கு வரமாட்டான். ஸோ முக்கியமானது. ஸோ நாளைக்கு என்ன ஒவ்வொரு டிலே ஆகுது, நீங்கள் ஏன்னா அவன் டிலே பண்ணுவான், உங்கள் சப்ளை டிலே பண்ணுவான், உங்கள் சப்ளை டிலே உங்கள் டிலே ஆகும். அப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் லீட் டைம் கன்சப்ஷன்னா அந்த லீட் டைம் 20 நாள் வச்சிங்களேன். சப்போஸ் ஜூட் ஆர்டர் கொடுக்குறீங்க வெஸ்ட் பெங்காலில், சப்ளை இருக்கான், வரத்துக்கு 20 நாள் ஆகுதுன்னு வச்சிங்களேன். இந்த 20 நாள் வந்து பிஸ்னஸ் நிறுத்த முடியுமா, சேல்ஸ் நிறுத்த முடியுமா, ஆர்டர் எடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ 20 நாள் மிஷின் ஓடும். அப்போ 20 நாளைக்கு 150 டன் தேவைப்படுதுன்னா 20 நாளைக்கு 200 டன் தேவைப்படுது, ஜூட் தேவைப்படுதுன்னா 200 டன் கொடுவில் இருக்கணும், 800 டன் கொடுவில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக ஓட்ட முடியும், ஷிஃப்ட் பை ஷிஃப்ட் ஓட்ட முடியும். இல்லாட்டி ஓட்ட முடியாது, இல்லாட்டி ப்ரொடக்ஷன் நின்றுடும். ப்ரொடக்ஷன் நின்னா சேல்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது, சேல்ஸ் அச்சீவ் பண்ணால் ப்ராஃபிட் வராது, ப்ராஃபிட் வந்தால் பிஸ்னஸ் கஷ்டம், வேஸ்ட்டு. ஸோ அதெல்லாம் முக்கியமானது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், லீட் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக பார்த்துக்கணும். 20 நாள் பார்த்தா 20 நாள் வந்துடணும். இப்போ அந்த 20 நாள் பண்ணலாம், 20 நாள் தாண்டிச்சுனாக்கா இங்கே இருக்கிற ஸ்டாக் தீந்துடும். இப்போ லீட் டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் 20 நாள் வச்சுங்களேன், 20 நாளுக்கு உற்பத்திக்கு தேவையான 200 டன் வச்சுங்களேன், எக்ஸாம்பிள் 200 டன் ஜூட்டு. ஸோ 20 நாள் வரத்துக்கு 200 டன் ஜூட்டு உள்ளே போனால் தான் வந்து ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக போகணுனாக்கா அந்த 200 டன் ஜூட்டு குடோனில் இருக்கணும். ஸோ இன்னைக்கு 20 நாள் இந்த 200 டன் வரும்போது இது நீங்கள் என்ன பண்ணணும், 20 நாளுக்கு முன்னாடி நீங்கள் கரெக்டாக ஆர்டர் கொடுத்துடணும். ஆர்டர் கொடுத்தோன்னா 20 நாளுக்கு உண்டான இது ஸ்டாக் இருக்குது, 20 நாள் ஸ்டாக்கு. அந்த 20 நாள் ஃபுல்லாக அந்த ஸ்டாக் அப்படியே மிஷினில் ஓட்டுச்சுனாக்கா 20 நாள் வரும்போது கரெக்டாக ஆர்டர் வந்து லீட் டைம் இந்த 20 நாள் எங்கள் ஸ்டாப்பில் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து சேர்ந்துடும். யூஆர் ஹாப்பி. ஸோ அடுத்த ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு கண்டினியூஸாக போகலாம். ஸோ அதில் லீட் டைம் கன்சர்ன் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் வந்து முக்கியமானது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது நம்ம வந்து எதுக்காக இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு எதுக்காக சப்ஜெக்ட் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானது வந்து இது பின்னாடி வரேன். ஃபஸ்ட்டு முக்கியம் பார்த்தோம்னா டு கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை வந்து கண்டினியூஸாக இருக்கணும். அப்போ தான் ப்ரொடக்ஷன் நிற்க முடியாது, அப்போ தான் ப்ரொடக்ஷன் நிற்காது, அப்போ தான் ப்ரொடக்ஷன் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும், சேல்ஸ் அச்சீவ் முடியும், ப்ராஃபிட் அச்சீவ் பண்ண முடியும், பணம் கட்ட முடியும். ப்ராஃபிட் இல்லைனாக்கா வேஸ்ட்டு. அதனால் வந்து அந்த குறிப்பிட்ட சேல்ஸ் வந்தால் தான் ப்ராஃபிட் எடுக்க முடியும், இல்லாட்டி லாஸ் ஆகிடும். எனக்கு பிரேக் ஈவனுக்கு மேலே போகணும் சேல்ஸு. ஸோ இத்தனை ஷிஃப்ட் ஓடணும் மிஷினு, இத்தனை ஷிஃப்ட் ஆளுங்க வரணும். ஸோ அப்போ வந்து சப்ளை ரா மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக இருக்கணும். அப்போ ஆப்ஜெக்டிவ் அப்படின்ற சப்ளை ரெடியாக இருக்கணும். அதுக்காக பின்னாடி வர செஷனில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சப்ளை என்ஷூர் பண்ணுறது, எப்படி கரெக்டாக சப்ளை ஷார்ட்டேஜ் வரக்கூடாது அப்படி பார்க்கறதுக்காக பல டெக்னிக்ஸ் இருக்குது. அதை வந்து பின்னாடி சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷனில் ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க, டு அவாய்ட் ஓவர் ஸ்டாக்கிங் அண்டர் ஸ்டாக்கிங், அதான் இந்த காஸ்ட் நான் சொல்லி வரேன். இந்த காஸ்ட்டுக்கு வரும்போது இந்த காஸ்ட் ஓவர் ஸ்டாக்கிங்கும் தப்பு, அண்டர் ஸ்டாக்கிங் தப்பு. ஏன்னாக்கா அதுக்கு உண்டான சில காஸ்ட் இருக்குது, அது இங்கே வரைங்க. அதுக்கு அடுத்தது கம்ப்ளீட்லி ஆப்டிமம் லெவல், எந்த லெவலில் வச்சா அது வந்து நமக்கு 2 காஸ்ட்டும் கம்மியாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமானது இந்த காஸ்ட்டில் 2 விதமான மூணு விதமான காஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்டரிங் காஸ்ட்டு. இந்த அப்படியே முன்னாள் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு அப்படியே கோரிலேட் பண்ணி சொல்லி ஈஸியாக இருக்கும். ஆர்டரிங் காஸ்ட் எப்படி, நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு செலவு இருக்குது. ஆர்டரிங் காஸ்ட்டு எப்படி ஆர்டரிங் காஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கு பில் போடணும், போய் சாம்பிளை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி அங்கே தங்கி அந்த சப்ளை இடத்துல போயிட்டு சாம்பிளை செக் பண்ணணும், உங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கான்னு பார்க்கணும். நீங்கள் அங்கே போனால் செலவு இருக்குது, அங்கே போய் தங்கணும், டிரான்ஸ்போர்ட்டிங் செலவு இருக்குது. அது 2வது உங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் உங்கள் கிளரிக்கலுக்கு நீங்கள் சேலரி கொடுக்கணும்.
எனக்கு அவர் தானே எல்லாம் பண்ணுறாரு, ரெடி பண்ணி இன்வாய்ஸ் ரெடி பண்ணி ஆர்டர் ரெடி பண்ணி இவ்வளோ வேணும் எல்லாம் ஆர்டர் ரெடி பண்ணி இமெயில் அனுப்புகிறாரு, டைப் பண்ணி அனுப்புகிறாரு, ரெண்டாவது ஃபோன் பண்ணி பேசுகிறாரு, எல்லாம் செலவு. சில ஆர்டரிங் செலவு. இது வந்து ஆர்டரிங் காஸ்ட்டு. இந்த ஆர்டரிங் காஸ்ட்டு நாங்கள் தவிர்க்க முடியாது. சில காஸ்ட்டு கண்டிப்பாக செஞ்சு ஆகணும். பெரிய காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா தனி டிபார்ட்மெண்ட்டே, பர்ச்சேஸ் ஆஃபீஸர், பர்ச்சேஸ் ஸ்டாஃபு, அப்புறம் வந்து ஃபீல்டு ஸ்டாஃபு, அவர் தான் போவாராங்க, ஃபீல் பண்ணுவார், செக் பண்ணுவார், இன்ஸ்பெக்டர் ஃபீல்டு இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும், அங்கே போய் அந்த ஸ்டாக்கை சாம்பிளை பார்க்கணும், சரியாக இருக்கான்னு செக் பண்ணணும். அது ரிப்போர்ட் கொடுத்த பிற்பாடு தான் பர்ச்சேஸ் ஆர்டரே போடுவாங்க சில பெரிய கன்சர்னில். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அது ஒரு பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒன்று. ரெண்டாவது கேரிங் காஸ்ட்டு. எல்லாம் ஆர்டரெலாம் முடிச்சு எல்லாம் பணம் கட்டின பிற்பாடு, ஆர்டர் ப்ளேஸ் பண்ண பிற்பாடு அந்த இது வந்து குட்ஸு வந்து வந்துடும், குடலில் வந்துடும். குடலில் வந்த பிற்பாடு அது எங்கே வைப்பீங்க? உள்ளே வந்த பிற்பாடு எங்கே வைப்பீங்க? குடோனில் வச்சா குடோனில் வைக்கணும். குடோனில் வந்து சப்போஸ் உங்களுக்கு சொந்த குடோனில் வச்சிங்களேன், வாடகை எடுக்கிறீங்க, அதுக்கு ரெண்ட் கொடுக்கணும். அந்த ரெண்ட் என்னது? கேரிங் காஸ்ட்டு. வந்த உடனே இன்சூரன்ஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஃபயர் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், நாளைக்கு இன்சூரன்ஸ் பண்ணுங்க. இன்சூரன்ஸ் பண்ணணும்னா அது என்னது? கேரிங் காஸ்ட்டு. பேங்க்கில் பணம் வாங்குறீங்க, அந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு உண்டான பணத்தை வாங்குறீங்க. பேங்க்கில் லோன் வாங்குறீங்க, லோனு கேஷ் கிரெடிட் வாங்குறீங்க, ஒரு 2 லட்சம் லிமிட் வாங்குறீங்க. பணத்தில் பேங்க்கில் எடுத்து நீங்கள் ஆர்டர் கொடுத்து பணத்தை கட்டிடுறீங்க. அது ஸ்டாக்கு வாங்குறதுக்காக வாங்குறது. அது ஆர்டரிங் காஸ்ட்டில் வராது. அது ஸ்டாக் வாங்குறதுக்காக, ஸ்டாக்கை வைக்கிறதுக்காக வாங்குறது பேங்க்கில் லோனு. அது பேங்க் சும்மா கொடுக்குமா? பேங்க்கு வட்டி கொடுக்கும். இந்த வட்டி என்னது? இன்ட்ரெஸ்ட், கேரிங் காஸ்ட்டு. ஸோ 2 காஸ்ட்டு முக்கியமாக நீங்கள் மறக்கக்கூடாது. ஆர்டரிங் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு. இந்த 2மே முக்கியமானது. இந்த கேரிங் காஸ்ட்டு ரொம்ப மோசம். எது வேணாலும் வந்து கம்மியான ஸ்டாக்கும் தப்பு, அதிகமான ஸ்டாக் வந்தால் கேரிங் காஸ்ட் அதிகமாகிடும். ஸ்டாக் அதிகமாக வச்சா கேரிங் காஸ்ட்டு இப்போ 200 டன் 100 டன் தேவைப்படும். 200 டன் வச்சா 2 கூட விற்கணும். 200 டன்னுக்கு வந்து வேல்யூக்கு இன்சூரன்ஸ் கூட. ஸோ அப்போ கேரிங் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் கம்மியாக பண்ணிங்கன்னா அடிக்கடி ஆர்டர் கொடுக்கணும். ஒவ்வொரு ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு செலவு. ஸோ அதுக்கு ஒரு ஆர்டரிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். கம்மியாச்சுனாக்கா ஆர்டரிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, கம்மியாச்சுன்னா வேறு ஒரு விஷயம் இருக்குது பின்னாடி. அதுதான் கால்டு ஸ்டாக் அவுட் காஸ்ட்டு. பின்னாடி வரேன். ஸோ இந்த 2 காஸ்ட்டை அவாய்ட் பண்ண முடியாது. ஆனால் ஒன்றே இந்த 2 காஸ்ட்டும் குறைந்த பட்சத்தில் நீங்கள் வைக்கலாம். அதுக்கு ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் பேர் தான் பின்னாடி சொல்ல எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. அந்த குவான்டிட்டிக்கு கால்குலேட் பண்ணி வைக்கும்போது 2 காஸ்ட்டும் குறைந்த அளவில் காணப்படும். அப்போ உங்கள் ப்ராஃபிட்டு இன்க்ரீஸ் ஆகும். காஸ்ட்டை குறைக்கும் போது ப்ராஃபிட். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் சொன்னேன். அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன். ஸோ அதில் பணம் போடுறீங்க, அந்த காஸ்ட்டை குறைக்கணும். அந்த காஸ்ட்டை குறைச்சாலே ப்ராஃபிட்ஸு அதிகமாகும். ஸோ அதிகமாக வாங்குறதும் தப்பு, அதிகமாக வைக்கிறதும், குறைந்து வைக்கிறதும் தப்பு. ஸோ குறைந்து வச்சா என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாக் அவுட் காஸ்ட்டு. இதுலேயே பெரிய காஸ்ட் இதெல்லாம் சொல்லுவேன் நான், ஸ்டாக் அவுட் காஸ்ட்டு. ஏன்னாக்கா ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா நிறைய காஸ்ட் இருக்குது அதில். இப்போ ஸ்டாக்கு எமர்ஜென்சி நீங்கள் ஸ்டாக் ஆர்டர் பண்ணிங்கனாக்கா 100 ரூபாய் டன்னு, ஒரு டன்னுக்கு 100ன்னு வச்சுங்களேன், 120 சார்ஜ் பண்ணுவான். அதுவும் காசு தான். திடீர்னு போய் அர்ஜென்ட்டாக ஃப்ளைட்டு லாரியை புக் பண்ணி போட்டு ஃப்ளைட் கொண்டு வரீங்க, ஃப்ளைட் அடிஷ்னல் சார்ஜு, அதுவும் காசு தான். ஆனால் மெயின் காஸ்ட் என்னன்னாக்கா லாஸ்ட்டு சேல்ஸு. உங்கள் சேல்ஸ் இழந்த நிலை, சேல்ஸ் போயிடும். ஏன்னாக்கா கஸ்டமர் என்ன பண்ணுவான், இல்லைப்பா அடிக்கடி போனால் அடிக்கடி இங்கே வந்து இல்லைன்னு சொல்லிடுறாங்க, நான் திருப்பி என் டைம் வேஸ்ட் ஆகுது, அதனால் நான் வந்து இங்கே வரல அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் கொடுக்க பிஸ்னஸ் அப்படியே மற்ற பிஸ்னஸ் மேனுக்கு போயிடும். ஸோ அதுதான் லாஸ்ட் சேல்ஸ், இழந்த சேல்ஸ். ப்ராஃபிட் போச்சா? அது மட்டும் இல்லை, இருக்கிற கஸ்டமர்கிட்ட போய் என்ன சொல்லுவான்? மவுத் பப்ளிசிட்டி. அங்கே போவாதப்பா, அடிக்கடி இல்லைன்றாங்க, வேஸ்ட்டு, எதுக்கு அங்கே போகிற அந்த கடைக்கு, போவாதன்மா. போச்சா? இவன் போகிறது மட்டும் இல்லை, கூட 4 பேர் சேர்ந்து வெளியிட்டு போடுவான். ஸோ கிரேட்டஸ்ட்டு காஸ்ட் என்னன்னாக்கா இந்த ஸ்டாக் அவுட் காஸ்ட்னாக்கா இல்லைன்னு, அந்த ஸ்டாக் இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதே சமயத்தில் அதுக்குன்னு சொல்லி நீங்கள் அதிகமாக வச்சுக்க முடியாது. அதுக்கு வச்சீங்கன்னா ஒரு என்ன காஸ்ட் வரும்? கேரிங் காஸ்ட்டு. ஸோ இதுக்கு மத்தியில் நீங்கள் வயா மீடியா ஒரு ஸ்டாக் லெவல், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லையோ இந்த மாதிரி எஜுகேஷன் இதுலேயோ உங்களுக்கு ஒரு லெவலில் வைக்கும்போது, EOQ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி வைக்கும்போது ஓரளவு நீங்கள் அதை சமாளிக்கலாம், விலையும் குறைக்கலாம், ஸ்டாக்கும் கொஞ்சம் கையில் இருக்கும். ரெண்டு விலையும் குறைக்க EOQ எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி எப்படி சொல்கிறேன். அது வரும்போது இந்த 2 காஸ்ட்டும் குறைக்கப்படும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்தில் கஸ்டமர் திருப்தியும் பெருகும். ஸோ ஸ்டாக் கஸ்டமரை ஹாப்பி, கஸ்டமருக்கு நல்ல அந்த லெவலில் வந்து வைக்கும்போது கஸ்டமர் திருப்தியாக போவான். ரெண்டாவது உங்கள் ப்ராஃபிட் வரும்,
காஸ்ட் வந்து குறைக்கப்படும். ஸோ கஸ்டமர் திருப்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் திருப்தி கஷ்டப்பட நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு நீங்கள் பாட்டு ஸ்டாக்கை போட்டு வச்சுங்க, அந்த கேரிங் காஸ்ட்டு ஏகப்பட்டு போயிடும். அவங்க ப்ராஃபிட் எல்லாம் காலியாயிடும். கேரிங் அதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாக் வச்சுக்க முடியாது. நீங்கள் பை எக்ஸ்பீரியன்ஸில் எப்போ வைக்கணும், எப்போ குறைக்கணும், எப்போ அதிகமாகணும், எப்போ குறைக்கணும், ஃபெஸ்டிவல் சீசனாக கொஞ்சம் கூட வைக்கணும், திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் வச்சா சேஃப்டி ஸ்டாக் கூட வச்சுக்கணும். அது மாதிரி நீங்கள் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில கஸ்டமர் பார்த்துருக்கேன், பேங்க்கில் லிமிட் கொடுத்துருப்போம், 5 லட்சம் 6 லட்சம் கொடுத்துருப்போம், அவைல் பண்ணவே மாட்டான். ஏன்னாக்கா எப்போ எடுத்துக்கிறேன் சார், எதுக்கு சார் வட்டி போகுமா சார், நான் கேரிங் காஸ்ட் கரெக்டாக வரும்போது அந்த டைம் வரும், கரெக்டாக எடுத்து ட்ராப் பண்ணிட்டு கரெக்டாக வந்து ஒரு 10 நாள் 15 நாள் 20 நாள் பணம் விற்று வந்த உடனே டாக் கட்டிடுவான். இன்ட்ரெஸ்ட் 10 நாள் தான் போடுவோம். இன்ட்ரெஸ்ட் மொத்தம் 5 லட்சத்துக்கு 10 நாள் தான் இன்ட்ரெஸ்ட்டே கட்டுவான். மற்றபடி எடுக்கவே மாட்டான். அது ஏன்னாக்கா கேரிங் காஸ்ட். ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணி, ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணும்போது உங்கள் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முக்கியமாக இந்த பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆர்டரிங் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு, ஸ்டாக் அவுட் காஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன, உங்களுக்கு போகிற பிஸ்னஸ் உங்கள் எதிராளிக்கு போயிடும், உன் போட்டியாளருக்கு போயிடும். உங்களுக்கு போகிற வேண்டிய பிஸ்னஸ் அவன் அங்கே போய் வாங்கிடுவான். அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு, யூ லாஸ்ட். ஸோ கிரேட்டஸ்ட் ஸ்டாக்கு காஸ்ட் என்னன்னாக்கா இந்த ஸ்டாக் அவுட் காஸ்ட்டு. உங்கள் இது நிம்மதியாக போயிடும், பிஸ்னஸே போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. திருப்பி அவனை எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் உதவிடும். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும் பை எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அதனால் வந்து அதுக்காக தான் இந்த எப்படி மேனேஜ் பண்ணணும், ஸ்டாக்கும் பர்டிகுலர் லெவலில் வைக்கணும், கஸ்டமரும் திருப்தியாக போகணும், அதே சமயத்தில் காஸ்ட்டும் குறைக்கணும் அப்படின்னு போகும்போது சில டெக்னிக்ஸ் அது வர செஷன்ஸில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லாக ஒன்றுனா சொல்லுவேன். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா லெவல் செட்டிங்ஸ், ஒரு லெவல் வைக்கணும், லெவல் செட்டிங் அது ஒரு மெத்தடு. ரெண்டாவது EOQ அது சொன்னேன். மூணாவது ABC டெக்னிக். இந்த 3 முக்கியமானது. அதுக்கு அடுத்தது வேத் அனாலிசிஸ். அது 4. இந்த 4 தான். 4க்குமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிளாஸ் எடுப்பேன். அது நீங்கள் கம்ப்ளீட்டாக செஷனை கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் டைம் ட்ரைனிங் ஒருத்தர் வந்தார். ட்ரைனிங் வந்தோடனே, சார் இந்த மாதிரி தெரியாது போச்சு சார், 40,000 எனக்கு இதில் தெரிஞ்சிருந்தால் 40,000 நஷ்டத்தை நான் அவாய்ட் பண்ணியிருப்பேன் சார், ஒரு 40,000 எனக்கு லாஸ் சார்ன்றாரு. ட்ரைனிங் வந்து என்கிட்ட சொல்கிறாரு. விஷயம் தெரியல, அதனால் முக்கியமானது. ஸோ ஆர்டரிங் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு, ஸ்டாக்கோட முக்கியமாக தெரியணும். லீட் டைம், எந்த சப்ளையர் லீட் டைம் கம்மியாக அவனை சூஸ் பண்ணணும். அதே சமயம் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இந்த லீட் டைம் கான்செப்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அது தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ தேவைப்படுது, அந்த கரெக்டாக அவங்க அந்த இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். காஸ்ட் இன்வால்வ்டு, ஆர்டரிங் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு, ஸ்டாக் அவுட் காஸ்ட்டு, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டு. அப்போ அது சில மெத்தட்ஸு. ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் ரீசன் சொல்கிறான். டு கீப் த மெட்டீரியல் காஸ்ட் அண்டர் கண்ட்ரோல். கண்ட்ரோல்னால் இதுதான், இந்த காசு தான் அண்டர் கண்ட்ரோல். அப்போ அந்த கண்ட்ரோலுக்கு சில டெக்னிக்ஸ் இருக்குது, சில மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த செலவுகள், ஆர்டரிங் காஸ்ட்டும் கேரிங் காஸ்ட்டும் குறைக்கப்படும். அதே சமயத்தில் ஸ்டாக் ஒரு பர்டிகுலர் லெவலில் வைக்கப்படும். அது வைக்கும்போது கஸ்டமர் திருப்தி பெருகும். கஸ்டமர் ஸ்டாக் அவுட் காஸ்ட் வராது. எனக்கு அந்த லெவல் செட்டிங் பண்ணும்போது சேஃப்டி ஸ்டாக் ஒன்று வைக்கணும். லெவல் செட்டிங் இப்போ டெக்னிக் சொன்னேன் இல்லையா, அந்த லெவல் செட்டிங்கில் பின்னாடி வரும். தனித்தனி வீடியோ தான் சொல்ல முடியாதுல்ல, இதில் எல்லாம் சேர்ந்து சொல்ல உங்களுக்கு ஒன்றும் கன்ஃபியூஷன் ஆகுது. இது ஒன்லி இன்ட்ரடக்ஷன் தான். இந்த லெவல் செட்டிங்கில் சேஃப்டி ஸ்டாக் கொஞ்சம் வைக்கணும். இந்த சேஃப்டி ஸ்டாக் வச்சு வைக்கும்போது கஸ்டமர் வந்து இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு போகாது. அந்த எமர்ஜென்சி பார்த்தா கஸ்டமர் 200 இது கேட்குறான், திடீர்னு 300 உருப்படி வேணும்னு கேட்டேன்னா அந்த சேஃப்டி ஸ்டாக்ல அந்த 100 எக்ஸ்ட்ரா போயிடும். அப்போ கஸ்டமர் திருப்தியோட போவான், கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஸ்டாக் அவுட் காஸ்ட்டு வராது. புரியுதா உங்களுக்கு? ஸோ முக்கியம். ஸோ இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா, ஸோ மினிமைஸ் லாஸஸ் த்ரூ இப்போ இது கரெக்டாக ஸ்டாக்கை நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேமேஜோ கெட்டு போகுதோ சான்ஸ் வராது. முக்கியமாக EOQ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாங்க, ஓரளவு அந்த கெட்டு போனது இது டேமேஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே மாதிரி டு ரைட் குவாலிட்டி அண்ட் ரீசனபிள் ப்ரைஸு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் வரும் உங்களுக்கு குட்ஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸஸ். குவாலிட்டி வேணும், ரைட் ப்ரைஸும் வேணும். முக்கியமானது ரைட் குவாலிட்டி, ரைட் ப்ரைஸ். முக்கியம் என்ன, ரைட் டைம். இந்த 3 வேணும். பர்ச்சேஸ் பண்ணும்போது 3 காரியங்கள் தெரியணும் உங்களுக்கு. ரைட் குவாலிட்டி, ரைட் ப்ரைஸ், தென் ரைட் டைம். ப்ரைஸ் கூட இல்லை, ரைட் டைம். எனக்கு டைம் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், வேஸ்ட்டு. இப்போ தீபாவளிக்கு ஆர்டர் பண்ணீங்க, சாரீ ஆர்டர் பண்ணீங்க, இதுலேருந்து சூரத்துலேருந்து ஆர்டர் பண்ணீங்க, கொஞ்சம் 2 நாள் தள்ளி வந்துச்சு தீபாவளி, வேஸ்ட்டு. அடுத்த ஜீவெலாம் வைக்க முடியும், வேஸ்ட்டு. பிஸ்னஸ் போயிடுச்சு. கஸ்டமர் என்ன பண்ணுவான், இல்லைப்பா உங்களுக்கு வந்துச்சு யூஸ்வலாக கொடுப்பாங்க, இல்லை போயிடுவான். அடுத்த முறை வருவானா யோசிப்பான், நமக்கு நம்பி போக முடியாதுன்னு. ஸோ ரைட் குவாலிட்டி அண்ட் தென் ரைட் டைம் முக்கியமானது. ஸ்டாக் அவுட் காஸ்ட் வராதபடி ரைட் டைமில் கரெக்டாக ஸ்டாக் வந்துடணும். இல்லாட்டி ஏகப்பட்ட காஸ்ட் அதிகமாகும். ப்ராஃபிட் அப்படியே இட் வில் கம் டவுன்.
அது மட்டும் இல்லை, கஸ்டமர் திருப்தி, கஸ்டமர் டோட்டலி திருப்தி. மூணாவது லாஸ்ட் சேல்ஸ், யூ லூசிங் சேல்ஸ், உங்கள் விற்பனையே போயிடும், வேஸ்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா ரைட் டைம். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அனாலிசிஸ், காஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் தென் வேல்யூ அனாலிசிஸ், இதை 3 அனலைஸ் பண்ணும்போது ப்ரைஸுக்கு வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைஸை வந்து அனலைஸ் பண்ணணும், காஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகேவா, இந்த காஸ்ட்டுக்கு அந்த வேல்யூ முக்கியமாக ப்ரைஸிங்கில் வந்து தனியான ஒரு கிளாஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து வேல்யூ பற்றி சொல்லுவேன். ப்ரைஸிங் வந்து எப்படி பண்ணணும், அது எதில் வேல்யூ எப்படி முக்கியம். கஸ்டமர் வந்து ப்ரைஸை விட வேல்யூ பார்ப்பான். நீங்கள் கூட எக்ஸ்ட்ரா 100 200 வச்சாலும் பார்க்க மாட்டான். பிராண்டு நல்ல நேம் பரவாயில்ல, திருப்தியாக வாங்குவான். விலை கம்மியாக தான் யோசிப்பான். என்ன மாதிரி மோசமாக இருக்குமா குவாலிட்டி, அப்படி நல்ல குவாலிட்டி இருக்கும், ஆனால் விலையை பார்த்துட்டு இது பண்ண மாட்டான். விலை கம்மியாகுது அப்படி வாங்காத போயிடுவான். ஸோ வேல்யூ. ஸோ அதனால் இது 3 பார்த்து தான் ப்ரைஸ் டிட்டர்மின் பண்ணணும். அது வந்து தனி ப்ரைஸிங் செஷனில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியதுனாக்கா ரைட் குவாலிட்டி, ரைட் குவான்டிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி இந்த 3 காஸ்ட்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும். சரியா, ஆர்டரிங் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு, ஸ்டாக் அவுட் காஸ்ட்டு. ஸோ அப்புறம் இந்த இன்வென்டரி இன்வென்டரி கண்ட்ரோல் மெத்தட்ஸில் இந்த காரியங்கள், இந்த ரெண்டு காஸ்ட்டும் குறைக்கப்படும். குறைக்கும்போது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, லெவல் சரியான லெவலில் வரும். அந்த லெவலில் நீங்கள் ஸ்டாக் வைக்கும்போது கஸ்டமர் திருப்தி அதிகமாகும், ஸ்டாக் அவுட் காஸ்ட்டு வராது, கஸ்டமர்கிட்ட இல்லைன்னு சொல்ல நிலைமை வராது, கஸ்டமர் திருப்தியாக போவான், கஸ்டமர் வில் பி ஹாப்பி. இந்த டெக்னிக்ஸ்லாம் அந்த தொடர்ச்சியாக அந்த வர செஷன்ஸில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்லி இன்ட்ரடக்ஷன் தான். ஸோ ஏற்கனவே சொன்னேன் நான், லீட் டைம் கன்சப்ஷன், 3 ஸ்டாக்கு, ஆர்டரிங் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு, ஸ்டாக் அவுட் காஸ்ட்டு, சேஃப்டி ஸ்டாக் வைக்கணும். ஸோ சில டெக்னிக்ஸ் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் பண்ணும்போது நம்ம கரெக்டாக இந்த காஸ்ட்லாம் குறைக்கப்படும். ஸோ முக்கியமாக நம்ம இந்த மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டாக்கை வந்து மேனேஜ் பண்ணணும். எனக்கு 70% ஆஃப் தி முதலீடு வந்து ஸ்டாக்கில் தான் இருக்குது. மீதியெல்லாம் 20-30% ஒன்லி புக் டேட்ஸ்லேயும் மற்ற கேஷ்லேயும் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக இது பண்ணும்போது யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல் இன் சாட்டிஸ்ஃபைங் கஸ்டமர்ஸ் அட் ரீசனபிள் ரேட்ஸில். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாகும், காஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ அந்த ஸ்டாக்கை பொறுத்து ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஸோ முக்கியமாக ஸ்டாக் வைக்கிற காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக வைக்கிறோம், வேறு ரீசனே இல்லை. இப்போது வந்து ப்ரிகாஷன் மூவ்னா சில ஸ்டாக்கு கம்மியாகிடும், ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகிடுது, நமக்கு கிடைக்காது போயிடும் அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கணும். நிறைய டிமாண்ட் இருக்குப்பா, அதனால் வந்து நம்ம நாளைக்கு தீர்ந்து போயிடும், நாளைக்கு இதெல்லாம் வந்து ஏதோ ஸ்ட்ரைக் வர மாதிரி இருக்குது, இது வர மாதிரி இருக்குது, ஹர்த்தால் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எதாவது பண்ணும்போது நீங்கள் கூட ப்ரிகாஷன் வச்சுக்கணும். நாளைக்கு சப்ளை பண்ணல, சப்போஸ் ஹோட்டல் நடத்துறீங்க, இப்போ நாளைக்கு அங்கே ரைட்ஸ் வருது, எங்கள் பிரச்சனை வருது, ஏதாவது மூடுறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஸ்டாக்கை வாங்கி வச்சுக்கணும். பிகாஸ் யூ கேனாட் சப்ளை ஃபுட் வித்தவுட் ஸ்டாக்ஸ். அதே மாதிரி நீங்கள் ஸ்பெக்குலேட்டிவ், நாளைக்கு யூஸ்வலாக இது நமக்கு தேவையில்லாத வேலை, நம்ம இதை செய்ய போகிறதில்ல. நாளைக்கு விலை ஏறும், நாளைக்கு விலை என்ன விற்றுலாம், இல்லை இன்றைக்கே கம்மியாக வாங்கிக்கலாம், அது மாதிரி சொல்கிறது ரொம்ப ரேரு. ஸ்பெக்குலேட்டிவ், அது வந்து லாபம் பண்ணுறதுக்காக, நாளைக்கு ஏறுன்றதுக்காக இன்றைக்கி கம்மியாக வாங்கிட்டு நாளைக்கு ஏற்றி விட்டா அப்போ நாளைக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த ஸ்பெக்குலேட்டிவ் மோட்டிவ் நமக்கு வராது. இது ரெண்டும் முக்கியமானது. ஸோ டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ப்ரிகாஷன் மோட்டிவ். ஸோ ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல், ஸ்டாக் இன் ப்ராசஸ், ஃபினிஷ்டு குட்ஸு, லீட் டைம் தெரிஞ்சுக்கணும். லீட் டைம் முக்கியமாக, யூ மஸ்ட் நோ யுவர் லீட் டைம், யூ மஸ்ட் சூஸ் தி ரைட் சப்ளையர். தென் லீட் டைம் கன்சப்ஷன் எவ்வளோ வருது, அதுக்குண்டான ஸ்டாக் இருக்கா. எனக்கு ஸ்டாக்கு அப்புறம் காஸ்ட் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டரிங் காஸ்ட்டு, கேரிங் காஸ்ட்டு, ஸ்டாக் அவுட் காஸ்ட்டு, இந்த 2 காஸ்ட்டும் நம்ம குறைக்க பார்க்கணும். அப்போ இந்த சில டெக்னிக்ஸ் யூஓக்கின்னு சொன்னேன், லெவல் செட்டிங்னு சொன்னேன், ஏபிசி அனாலிசிஸ்ன்னு சொன்னேன், வேஜ் அனாலிசிஸ்ன்னு சொன்னேன். இந்த 4 முக்கியமானது. இந்த 4 நீங்கள் பார்க்கும்போது ஓரளவு நீங்கள் அந்த காஸ்ட்டை குறைக்கலாம். அதே சமயத்தில் ஆப்டிமல் லெவலில் ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணும்போது கஸ்டமருக்கு இல்லைன்னு சொல்கிற நிலைமை வராது, கஸ்டமர் திருப்தியாக போவோம், உங்கள் காஸ்ட்டும் குறையும், ப்ராஃபிட்டும் ஏறும். ஸோ அதனால் ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். நெக்ஸ்ட்டு செஷனில் தொடர்ச்சியாக பாருங்கள். எஸ்பிசி அகாடமி அப்படின்னு இருக்கும். நீங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு எஸ்பிசி அகாடமி போட்டிங்கனாக்கா சிம்பிள் வரும். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், நீங்களும் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். அது உங்களுக்கு பெரிய பிளெஸிங்காக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது ஒரு ரியலி பூன் டு யூ. உங்களுக்கு யாராருக்கு வந்து இந்த படிக்க சான்ஸ் இல்லையோ பாவம், நல்ல என்த்துவாக இருக்கிறாங்க என்டர்பிரினர்ஸு, ஆனால் வந்து அவங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ அவங்க ஹெல்ப் பண்ண வேண்டிய நோக்கத்தோடு தான். அதே சமயத்தில் பிகாம், எம்காம், எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், பிறவங்களுக்கு சொல்லுங்கள். இட் பி கிரேட் யூஸ்ஃபுல், இட் பி a great blessing to you. Till we meet again, friends, all the best. Take care. Thank you.